ஃப்ரெண்ட்ஸ், சீனி அவரைக்காய் பொரியல் அருமையாக ரெடியாகிவிட்டது. ஃப்ரெண்ட்ஸ், நம் சீனி அவரைக்காய் பொரியல் மிக டேஸ்டியாக செய்வதற்கு பொடியாக நறுக்கிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஒரு 10 சீனி அவரைக்காயை சேர்த்து வைத்து ஓரங்களில் நறுக்கிவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். நாம் மெலிதாக நறுக்கினால்தான் டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைத்தையும் பொடியாக நறுக்கிய பின் தாளித்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம் கொத்தவரங்காயை கொதிக்கும் தண்ணீரில் போட்டு ஒரு 2 நிமிடம் வேக வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் 2 நிமிடம் கொதிக்கும் தண்ணீரில் போட்டு எடுத்து செய்தால்தான் காய் மிக சாஃப்டாக வெந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். நாம் இப்போது தண்ணீரை வடித்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி விடலாம். எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து சேர்த்து விடலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்து விடலாம். கடுகு ஜீரகம் பொரியவும் காய்ந்த மிளகாய் பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சீனி அவரைக்காயில் சற்று வாய்வு தொல்லை இருப்பதால் நாம் பெருங்காயத்தூள் பூண்டு சேர்க்க வேண்டும். கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். நன்றாக பொரியவும் நாம் நறுக்கிய வெங்காயம் பூண்டை சேர்த்து விடலாம். வெங்காயம் சேர்த்த பின் 2 பல் பூண்டு நறுக்கி சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வெங்காயம் வதங்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்து விடலாம். நாம் காய் வேக வைக்கும் போது சிறிது சேர்த்ததால் இந்த அளவு போதுமானது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வெங்காயம் பூண்டு வதங்கி வரவும் நாம் காயை சேர்த்து விடலாம். நாம் சீனி அவரைக்காய் சேர்த்து வெங்காயத்துடன் 1 நிமிடம் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். நாம் ஹை ஃப்ளேமில் வைத்து மிக்ஸ் செய்து மசாலாக்களை சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லி ஜீரக பொடி. ஃப்ரெண்ட்ஸ், மசாலாக்களை சேர்த்து நாம் காயுடன் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். இந்தளவு மசாலாவுடன் நன்றாக வதங்கவும் நாம் சிறிதளவு தண்ணீர் தெளித்து மூடி போட்டு 5 நிமிடம் வைத்து விடலாம். நாம் மிக குறைவாக தண்ணீர் தெளித்து மூடி போட்டு 5 நிமிடம் வைத்து விடலாம். நாம் மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிடம் ஆகிவிட்டது. நாம் திறந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொத்தவரங்காய் அருமையாக வெந்து வந்துவிட்டது. இப்பொழுது நாம் தேங்காய் பூ மல்லி இலை தூவி இறக்கி விடலாம். 1/2 கப் தேங்காய் பூ சேர்த்து விடலாம். நாம் தேங்காய் சேர்த்தால் டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் சேர்த்து ஒரு முறை கிளறி நாம் மல்லி இலை தூவி இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மல்லி இலை தூவி ஒரு முறை கிளறி இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சீனி அவரைக்காய் பொரியலை வேறு பாத்திரத்தில் மாற்றி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சீனி அவரைக்காய் பொரியல் அருமையாக ரெடியாகிவிட்டது. நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். வெறும் தயிர் சாதத்துடன் இதை வைத்து சாப்பிட்டாலே மிக அமர்க்கலமாக இருக்கும். ஒரு சிலர் வாய்வு தொல்லை காரணமாக இதை அதிகம் பயன்படுத்த மாட்டார்கள். நாம் இதே முறையில் தண்ணீரில் வேக வைத்து பின் பூண்டு பெருங்காயம் போட்டு செய்தோம் என்றால் வாய்வு தொல்லை வரவே வராது. இந்த சுவையான கொத்தவரங்காய் பொரியலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.